வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வங்கதேச நிலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்ததாக தகவல். காஷியாபாத் ஹிண்டன் விமான படைத்தளத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. லண்டனுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஷேக் ஹசீனாவுடன் ஆலோசனை. ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பாரிஸில் விடுதலை கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சுதந்திரமாக இருப்பதாக முழக்கமிட்டும் கொடியை கைகளில் ஏந்தியும் ஆரவாரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கனமழை காரணமாக சேரும் சகதியுமாக மாறிய நெல் கொள்முதல் நிலையம். அறுவடை செய்த 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து முளைக்கும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள். நீலகிரி மேல்கூடலூர் அருகே வீடுகள் பூமிக்குள் புதைந்து வருவதால் பரபரப்பு. வீடுகள் உள்வாங்கும் பகுதியில் புவியியல் ஆய்வாளர்கள் 5 பேர் இன்று ஆய்வு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று கோவை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல். திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக 29வது வார்டு உறுப்பினர் ரங்கநாயகி போட்டியிடுகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. அதிமுக சார்பில் ராமேஸ்வரத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். மீனவர்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய மாநில அரசு மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டி கண்டனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க தூதக ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த உள்ளதாக தகவல். இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரமன்ற தலைவர் தேர்தல். திமுக வேட்பாளராக 16வது வார்டு கவுன்சிலர் சுசிலா போட்டியிடுகிறார்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் சென்னையில் இன்று கருத்தரங்கம். போக்குவரத்து கழகங்களில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த முறைக்கு எதிர்ப்பு. கோட்டை பெரிய மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாநகரில் இன்று முதல் 4 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். திருவள்ளுவர் சிலை வழியாக கோட்டை மாரியம்மன் கோயில் செல்ல அனைத்து வாகனங்களுக்கும் தடை. வெகு விமர்சையாக நடைபெற்ற உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய 442வது ஆண்டு திருவிழா சப்பர பவனி. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சக்தி வீட்டு மாரியம்மன் கோயில் ஆடி அமாவாசை திருவிழா. மிளகாய் பொடி கரைசலை தலையில் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர். இளநிலை மருத்துவ படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு இன்று முதல் மருத்துவ பரிசோதனை. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இன்று டெல்லி பயணம். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல். டெல்லி IAS பயிற்சி மையத்தில் மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த விவகாரம். ராஜேந்திரா நகர் பகுதியில் மாணவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டி 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவஞ்சலி. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் நூல் இலையில் வெண்கல பதக்கத்தை தவறவிட்ட இந்திய ஜோடி அனந்த்ஜித் சிங் நருகா, மகேஸ்வரி சவுகான் 43க்கு 44 என்ற புள்ளிக்கணக்கில் சீன அணியிடம் வீழ்ந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் ஃப்ரீ ஸ்டைல் 68 கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை நிஷாதை பாரிஸ் ஒலிம்பிக்கின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் போராடி தோல்வி. பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மலேசியாவின் லீ ஜின் ஜியாவிடம் தோல்வியை தழுவினார். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா, ஜெர்மனி அணிகள் இன்று மோதல். மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது ஸ்பெயின். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஹாக்கி தொடரில் இந்திய ஹாக்கி அணி தங்கம் கோப்பையை வெல்வது உறுதி. பாகிஸ்தான் ஹாக்கி ஜாம்பவான் ஹசன் சர்தார் நம்பிக்கை.